அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம தேங்காயும் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. நான் கருணக்கிழங்கு வேக வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டு இருந்தாலும் நான் நறுக்கியிருக்கேன். பூண்டை இப்போ ஒரு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டை ஃபஸ்ட்டே நீங்கள் வெண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அப்புறமேல் 2வது வெங்காயத்தை போட்டுக்கோங்க. அப்போ பூண்டு நமக்கு வெந்துடும். நல்லா வாயில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணியே நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி எல்லாம் நம்ம வதக்கியாச்சு. இதில் இப்போ நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் இப்போ தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் நமக்கு நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தக்க நம்ம கூட்டி எடுத்துக்கலாங்க. இதை இப்போ நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம். சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த டயத்தில் நம்ம வேக வச்சு கருணக்கிழங்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதை நம்ம மூடி போட்டு கொதி விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த டயத்தில் நம்ம உப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. நமக்கு தேவையானது புளிப்பு எல்லாம். இந்த குழம்பு 2 நாள் ஆனாலும் நம்ம அடுப்பில் போட்டு போட்டு பழசானாலும் சூப்பராக இருக்குங்க. வச்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த குழம்பு நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு போகிறேன் 2 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம குழம்பு பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அருமையான கருணக்கிழங்கு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். பிடிகரண குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க. இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி பழசானாலும் 2 நாள் கூட நம்ம அடுப்பில் போட்டு சூடு பண்ணி சாப்பிட இந்த கருணக்கிழங்கு ரொம்பவே நல்லதுங்க. ரொம்பவே குளிர்ச்சியானதுங்க உடம்புக்கு. மூளை உள்ளவங்களுக்குலாம் அடிக்கடி இது வாங்கி நம்ம வச்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.